ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பொதுவாக நமக்கு பிடிக்காத நபர்கள்னு இருப்பாங்க. அதாவது நம்ம கூட இருந்துக்கிட்டே நம்ம வளர்ச்சி பிடிக்காத இப்படின்னு நிறைய நபர்கள் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா நமக்கு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு விதமான, அதாவது இவங்க நல்லா இருக்காங்க, இதை நல்லா இல்லாமல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த முடி நகம் கால்பட்ட அந்த மண் இதெல்லாம் வைத்து நமக்கு இவர்களுடைய வளர்ச்சியானது சரியணும் அப்படின்னு சில விஷயங்களில் ஈடுபடுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுமையாக இல்லை என்றும் சொல்ல முடியாது, அதாவது இருக்குது என்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதன் மீது ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா நம்மளுடைய அந்த முடி இதெல்லாம் வைத்து நமக்கே தெரியாமல் அந்த மாந்திரிக ரீதியாக சில விஷயங்களை செய்யத்தான் செய்வாங்க. அந்த காலத்தில் காற்று கருப்பு அண்டாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பார்கள். உச்சி வெயில், மதிய நேரத்துலலாம் உச்சி வெயிலில் குழந்தைகளை வெளியே அனுப்ப மாட்டார்கள். சுடுகாடு பக்கம் நடக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இவை அனைத்துமே ஒரு விதமான எதிர்வினை ஆற்றல்களை குறிக்கிறது. இந்த ஆற்றல்கள் நமக்கு வேலை செய்தால் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் வரும், அதாவது செய்வினை கோளாறுகள் இல்லை வேறு ஏதாவது காற்று கருப்பு நம்மிடம் அண்டு இருந்தால் எந்த மாதிரியான அறிகுறிகள் நம்மோடு இருக்கும், இதை விரட்டுவதற்கான வழி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். செய்வினை ஏவல் இருப்பவர்கள் பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அடிக்கடி விளக்கானது அணையும். ஏற்றி வைத்த விளக்கு காற்று இல்லை என்றாலுமே வேகமாக அசைந்தாடும். அவர்கள் வீட்டிற்குள் நுழையும் பொழுதே ஒரு விதமான வித்தியாசமான வாசனை வரும். கோவிலுக்கு சென்று தேங்காய் உடைத்தால் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு விதமான அழகி இருக்கும். இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் செய்வினை ஏவல் போன்ற எதிர்மறை விஷயங்கள் உங்களிடம் இருப்பதாக அனுமானம் செய்யப்படுகிறது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு அந்த செய்வினை கோளாறுகளை விரட்டுவதற்கு வழிவகை செய்யணும். முடிந்த அளவு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செய்வினை இந்த மாதிரியான ஏவல் இதெல்லாம் ஏவி விடுவதற்கான காரணம் நம்மளுடைய வளர்ச்சி. எதையுமே நம்ம யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. நம்ம இப்படி வாழுகிறோம், இந்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு நீங்கள் பக்கத்தில் உங்கள் கூட இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம், நம்ம அவங்க கூட வசித்து வரோம், நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுது, நான் அங்கே இடம் வாங்கியிருக்கேன், இப்படி வீடு கட்டுறேன் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே முழுமையடையாமல் நம்ம அதை பெருமையாக பேசக்கூடாது. அப்போ நம்ம கூட தானே இருக்காங்க, இவங்க மட்டும் இப்படி வளர்ச்சி அடைகிறாங்களேன்னு சில எதிர்வினையாக இருப்பவங்க, பொறாமை குணம் உள்ளவங்க நமக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்வது உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுவது மிகவும் நல்லது. இந்த மேற்சொன்ன அறிகுறிகளுமே உங்கள் வீட்டிலையோ இல்லை நீங்கள் போகின்ற இடங்கள்லையோ தென்பட்டாலும் நம்ம அதற்காக குலதெய்வ வழிபாடு செய்து முறைப்படி எப்படி அந்த செய்வினை கோளாறுகளை விரட்டணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடுற அந்த உணவில் பார்த்திங்கன்னா அடிக்கடி முடி இருப்பதை நீங்கள் கண்டறியக்கூடும். ஏன்னா பொதுவாக முடி பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் கவனக்குறைவில் நம்ம சாப்பாடு செய்யும்போது விழும். ஆனால் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சாப்பிடும் போதெல்லாம் இந்த முடியானது அந்த சாப்பாட்டில் இருக்குன்னா வீட்டை பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணணும். அதையும் தாண்டி வருதுன்னா அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எதிர்வினை இருக்கத்தான் செய்யுது. உங்களை சுற்றியுள்ள இடங்களிலும் தரைப்பகுதியிலும் முடிகள் ஆங்காங்கே தென்படும். காற்றில் முடிகள் சுற்றி கொண்டே இருக்கும். பொதுவாக வீட்டில் முடிகள் காற்றில் அலைந்தால் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எதிர்மறை சக்திகள் பெருக ஆரம்பிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தலைவாரும் பொழுதும் முடிகளை பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அப்படியே போட்டு விடக்கூடாது. முடியை நன்கு சுற்றி ஒரு பேப்பரில் மடித்து குப்பையில் தான் போடணும். காற்றில் அலைந்து பறந்து கொண்டிருக்கும் உங்கள் முடிகள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்களை சுற்றி மின்சாரம் இருந்தால் அடிக்கடி பார்த்திங்கன்னா அதில் பிரச்சனை ஏற்படும். சில நேரங்களில் அது ஒரு மாதிரி விட்டு விட்டு எரிகிற மாதிரி இருக்கும். மின் வெட்டுவது போன்றவை அடிக்கடி நிகழும். எப்பொழுதுமே எலுமிச்சை வாசம் வரும். கெட்ட வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவீர்கள். உங்களுக்கு பழக்கமில்லை என்றாலும் புதிதாக அமங்கலமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். மற்றவர்கள் மனம் நோகும்படியும் அந்த வீட்டிற்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருவித ஏவல்கள் தான். அதாவது அதுவரையும் நல்லா இருந்திருப்போம், திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும், வீட்டில் சரியாக இருக்க முடியாது, இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா கொஞ்சம் நம்ம கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டைகள் நடக்கும். அந்யோன்யமாக இருந்தவர்கள் ரொம்பவும் மோசமான முறையில் நடந்து கொள்வார்கள். பொன் நகைகளை தூக்கி எறிவீர்கள். எதிர்மறை ஆற்றல் வீட்டில் இருந்தால் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதை காண முடியும்.
செய்வினை ஏவல்கள் இருந்தால் அடிக்கடி அடிபட்டு இரத்தம் வரும்படியான காயங்களும் உண்டாகும். பட்ட இடத்தில் படும் என்பார்கள். அதுபோல் ஒரே இடத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு காயங்கள் ஏற்பட்டு அவதிப்படக்கூடும். உடல் அசதியாக இருப்பது போல மந்தமாக இருப்பது போலவும் அடிக்கடி தோன்றும். யாரோ அடித்தது போலவும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பார்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கின்ற வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு எதையோ நினைத்துக்கிட்டு அப்படியே மனமானது பார்த்தீங்கன்னா அலைவாய்ந்து கொண்டு இருக்கும். யாராவது நம்மிடம் வந்து சொல்கிறாதான் அதற்கப்புறம் நம்ம ஐயோ அப்படிங்கிற மாதிரி தடுமாறி அந்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். இது போன்ற தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி தீபமேற்றி தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே சகல துன்பங்கள் எப்பேற்பட்ட அந்த செய்வினை கோளாறுகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடும் பொழுது அவை எல்லாத்தையுமே அம்பாள் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது தான். அதே போல் இந்த மாதிரியான எதிர்வினைகள் நம் வீட்டில் இருந்துச்சுன்னா நம்முடைய குலதெய்வமும் நல்ல தேவதைகளும் வாஸ்து தேவதைகளும் வாழக்கூடிய ஒரு இடம்தான் நிலைவாசல். குடும்ப தலைவருக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிலைவாசல் கதவில் கட்டை விரலில் அடிபட்டு கொண்டே இருந்தால் உங்கள் வீட்டு குலதெய்வம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறது என்று தான் அர்த்தம். நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கைப்படி பல்லி காகம் இந்த இரண்டுமே இறைசக்தி நிரம்பிய ஒரு உயிரினமாக கருதப்படுகிறது. வீட்டில் பல்லி நடமாட்டமே சுத்தமாக இல்லை என்றால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை இருப்பதாக அர்த்தம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சில வீடுகளில் காகம் வரவே வராது. அந்த வீட்டு பக்கம் காகம் வருவதை நாம் பார்த்து கூட இருக்க மாட்டோம். நம்ம சாப்பாடு வைத்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சாப்பாடு அப்படியே இருக்குமே தவிர எந்த ஒரு உயிரினமும் அதை எடுக்காது. அப்படிப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்வினைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஒரு கணபதி ஹோமம் வளர்த்து நல்லா பூஜைகள் செய்து இறை சக்தியை பெருக்கணும். சும்மா பாட்டுக்கு நம்ம அதை அசால்ட்டாக விட்டுட்டோம்னா சண்டை சச்சரவுகளோடு இருந்தோம்னா எதிர்வினைகள் தான் சூழ்ந்திருக்கும். நம்ம எந்தளவுக்கு பூஜை அறையில் பூஜைகள் செய்து இறைத்தன்மையை பெருக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நன்மை அளிக்கும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா நன்றாக செழிப்பாக வளர்ந்த துளசி செடி வேப்பஞ்செடி அல்லது நீங்கள் ஆசையாக வளர்த்த ஏதாவது ஒரு செடி பட்டனை பார்த்திங்கன்னா திடீர்னு பட்டு போகும். இப்படி செடிகள் பட்டு போன பின்பு அந்த வீட்டில் பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும். அப்போது உங்களுடைய வீட்டில் கட்டாயம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தான் அர்த்தம். சில வீடுகளில் அவர்கள் உயிராக அதாவது நல்ல பாசமாக வளர்த்துருப்பாங்க. அந்த வளர்ப்பு பிராணிகள் கூட உயிர் இழந்திருக்கும். அந்த வளர்ப்பு பிராணி உயிரிழந்தவுடன் இவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய இடி விழக்கூடிய சம்பவம் நடக்கும். இப்படி இருந்தாலும் அது கெட்ட சக்தி இருப்பதின் அறிகுறி தான். குலதெய்வ கோவிலுக்கு செல்லவே முடியாது, நேர்த்தி கடனை செலுத்த முடியாது, குலதெய்வ பூஜையை வீட்டில் செய்ய விடாமல் சில விஷயங்கள் நம்மளை தடுக்கும். எப்படி இருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செய்வினை பாதிப்பு இருப்பதாக அர்த்தம். எல்லாம் தயாராக இருக்கும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். இப்படி பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குலதெய்வ கோயிலுக்கு போகவே விடாமல் இது செய்யும், பூஜையை வீட்டில் செய்ய விடாமல் தடுக்கும். இப்படி இருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு ஏதோ ஒரு செய்வினை பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். சில பேருக்கு எப்பொழுதுமே உடம்பில் நெருப்பு வைத்தது போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்து கொண்டே இருக்கும். நன்றாக சுறுசுறுப்பாக வேலை செய்தவராக இருந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலையை எதுவுமே செய்ய முடியாமல் எந்த நேரமும் சோர்ந்து போய்விடுவார்கள். ஒரு இடத்திலேயே ரொம்ப முடங்கி கிடப்பார்கள். முகம் பொலிவிழந்து காணப்படும். இப்படியெல்லாம் இருந்தால் அவர்களுடைய உடம்பில் ஏதோ ஒரு கெட்ட சக்தியின் ஆதிக்கம் இருப்பதை நம்மளால் கண்டுபிடித்து விட முடியும். சில வீடுகளில் சுவாமிக்கு வாசம் நிறைந்த சாம்பிராணி ஏற்றி வைத்தால் வாசமே சுத்தமாக இருக்காது. அந்த இடத்துல கட்டாயம் ஏதோ ஒரு கெட்ட சக்தி உலாவது என்று தான் அர்த்தம். உங்களுடைய கனவிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் நிலைவாசலில் அல்லது வீட்டிற்குள்ளேயோ காளை மாடுகள் வருவது போல கனவு வரவே கூடாது. இந்த ஒரு கனவு யாராவது நீங்கள் கண்டிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி சொல்லப்பட்டிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனே பயந்து விடக்கூடாது. உங்கள் வீட்டின் அருகில் ஏதாவது நரசிம்மர் கோவில் இருந்தாலும் அந்த நரசிம்மர் கோவிலுக்கு சென்று தினமும் வழிபாடு செய்யுங்க. நரசிம்மர் கோவிலுக்கு கொடுக்கப்படும் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சப்பழம் போன்ற எந்த பொருளாக இருந்தாலும் நரசிம்மர் பாதங்களில் இருந்து எடுத்து வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வையுங்க. நரசிம்மர் பிரசாதத்தை தினமும் நெற்றியில் நீங்கள் இட்டுக்கொள்ளுங்கள். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த எதிர்வினை செய்வினை எல்லாமே உங்களை விட்டு ஓடிவிடும். முடிந்தவரை குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வழியை பார்க்க வேண்டும். உங்களுடைய குலதெய்வம் அம்மனாக இருந்தால் அந்த அம்மன் கோவிலுக்கு சென்று மனமுருகி
உங்கள் குடும்ப வழக்கப்படி பொங்கல் வைத்தோ அல்லது அபிஷேகம் செய்தோ பூஜை செய்துவிட்டு திரிசூலத்தில் 3 எலுமிச்சப்பழங்களை சொருகிவிட்டு வர வேண்டும். அம்மன் மடியில் வைத்து எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் வைக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யும்போது உங்களுடைய வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் வெளியேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதையும் மீறி ஏதாவது பிரச்சனைகள் பெரியதாக இருந்தால் முடிந்தவரை பார்த்தீங்கன்னா எதையுமே மற்றவர்களிடம் பகிராமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு தெரியும், அதாவது செய்வினை முடிந்த அளவுக்கு நமக்கு அதாவது தொந்தரவு கொடுக்குறவங்க குடைச்சல் கொடுக்குறவங்க யாருன்னு நமக்கு தெரியும். முடிந்தளவு எல்லாத்தையுமே கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைத்து விட்டு உங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கணும். அதாவது யாருக்கும் தெரியாமல் நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம கூட இருக்கவங்களே நம்மளுடைய அந்த வளர்ச்சியை கண்டு நிறைய விஷயங்களில் ஈடுபடுவாங்க. அதனால தான் சொல்வது, கொஞ்ச நாட்கள் அமைதியான முறையில் நம்ம விஷயங்களை செய்து வருவதே சிறப்பு. முடிந்தளவு அம்மன் கோவிலுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த செய்வினை கோளாறு இதெல்லாம் எடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா உக்கிர தெய்வங்கள் தான் நமக்கு வழிவகை செய்யும். அதனால் உக்கிர தெய்வ வழிபாட்டில் நீங்கள் அதிக முன்னோட்டம் செலுத்துங்க. உங்களுடைய குலதெய்வம் கருப்பு சுவாமி, சுடலமாட சுவாமி இப்படி இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பூஜைகள் செய்வதற்கான வழிவகைகளை செய்யுங்க. தொடர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போய்கிட்டே வாங்க. எந்த ஒரு செய்விலை ஏவனாக இருந்தாலுமே அவர் அதை பார்த்துக்கொள்வார். நீங்கள் கோயிலுக்கே போகாமல் பூஜைகள் செய்யாமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால் இதை கொஞ்சம் நன்றாக அறிந்து கொண்டு இனிமே இவ்வாறு செய்வதற்கு பழகிக்கொள்ளுங்கள். மேற்கூறிய ஏதாவது அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை கீழே சொல்லுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.